மாமா வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமாமா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, சொன்ன கோச்சுக்க மாட்டீங்களே? கோச்சிக்கவே மாட்டேன், சொல்லு. நீங்க என்ன ஏத்துக்கிட்டீங்கல்ல? ஆமா. நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம்ல? ஆமாமா. இதை இந்த ஊர்ல சொன்னா எந்த கழுதியும் நம்ப மாட்டேங்குது. அதனால அவங்க நம்புற மாதிரி நாம என்ன செய்யணும்? வேற ஒண்ணு இல்ல மாமா, நம்ம குலதெய்வத்துக்கு கடா வெட்டி பொங்க வச்சு ஊர் சன பூராத்துக்கும் கல்யாண சாப்பாடு போடணும். நாளைக்கே நம்ம குலதெய்வத்தை கும்பிட போறோம், போதுமா? ஐயோ, மாமாதான் மாமாதான். முதல்ல இதை ஆத்தா கிட்ட சொல்றேன். ஆத்தா, ஆத்தா. ஏண்டி செல்லத்தாயி, இப்பவாவது நான் கல்யாணம் முடிச்சதை ஒத்துக்கிறியா? நீ போட்ட அந்த கசாப்ப தின்னதுக்கு அப்புறம் ஒத்துக்கலனா இந்த ஆடே உசுரோட வந்து என்ன முட்டி தள்ளிவிடும் போ. மீனா, என்னப்போ? என் மனசுல ஒரு சின்ன ஆசை, அதை நிறைவேற்றி வைப்பியாமா? என்னப்போ அப்படி கேட்டுப்புட்டீங்க? மாமன் கிட்ட சொல்லல. பாட்டில் வாங்க தானே கேக்குறீங்க, ஆனா அதை சரியான அளவோட குடிங்க. இந்தாங்க. இல்லம்மா, நீ நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு நான் குடிக்கிறதையே விட்டுட்டேம்மா. அப்ப நான் ஆசைப்பட்டது அது இல்லம்மா. வேற என்ன வேணும் கேளுங்க. எனக்கு வேற எதுவும் வேண்டாமா. உன் மனசார ஒரே ஒரு தடவை என்ன அப்புன்னு கூப்பிடுமா, அது போதும். என்ன அப்போ? எப்பவுமே நான் உங்களை மனசார தானே கூப்பிட்டு இருக்கேன். வேணும்னா இப்பவும் கூப்பிடுறேன். அப்போ அம்மா. பாப்பா, இத வந்துட்டு மாமா வர. என்ன சாமி சொல்றீங்க? ஆமாப்பா, மூலஸ்தானத்துல ஒரு அம்மன் சிலை தானே இருக்கு. ஆமா. அது அவளுக்கு 2ஆ தெரிகிறது. ஏ சாமி, 2 சிலை வச்சிருக்கான்னு என்ன பார்த்து கேட்டா. எதுக்கும் நல்ல டாக்டர் அழைச்சிட்டு போய் காட்டுப்பா. படிருங்க, கஷ்டமா இருக்கா? கொஞ்ச நேரம் வேணா உட்கார்ந்துட்டு போலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாதா மாமா. சொல்றதுக்கு கூச்சமாவும் இருக்கு, ஆனா சொல்லாமையும் இருக்க முடியல. நாங்க தானமா இருக்கோம், சொல்லுமா. கீழே வரைக்கும் நீங்க என்ன தூக்கிட்டு போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இதுல என்ன இருக்கு கூச்சப்பட? போதும், இறக்கி விட்டுருங்க மாமா. பாப்பா, நீ அத்தாச்சியோட ஊருக்கு போ. மச்சான் பந்தி பரிமாறிக்கிட்டு இருக்காரு. பந்தி முடிஞ்சதும் நானும் அக்காவும் மச்சானை கூட்டிட்டு வந்துடுறோம். சீக்கிரமா வந்துருங்க. வரேன் அத்தா. வாங்க அத்தாச்சி. சீக்கிரம் வந்துருங்க மாமா. அக்கா, ஐயர்கிட்ட இப்ப 2 அம்மன் சிலை வச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்கா. அதுவும் இல்லாம டாக்டர் சொன்ன மாதிரி பார்வை குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இல்லைன்னா உங்க முன்னாடி அவளை தூக்கிட்டு வர சொல்லியிருக்க மாட்டா. என்னமோ தெரியல, அவ நம்ம கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. அதனால ஊருக்கு போனதும் உறவு முறைக்கெல்லாம் மச்சான சொல்லிட்டு வர சொல்லு. தம்பி,
பாப்பா ம். அதுக்குள்ளேயும் படுக்க கிளம்பிட்ட? என்னமோ தெரியல மாமா, தூக்கமா வருது. இல்லம்மா, இன்னைக்கு நீ தூங்க கூடாது. அடியாத்தி, ராத்திரி பூரா தூங்க கூடாதா? இப்பவே கண்ணு கடந்து சொருகுதுங்கிற. அதுக்கு இல்ல பாப்பா, இன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி. இன்னைக்கு ராத்திரி பூரா தூங்காம கண்ணு முடிச்சிருந்தா சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லுவாங்க. நான் ஒரு மக்கு, நாளும் தெரியல நட்சத்திரமும் தெரியல. ஏன் மாமா, இன்னைக்கு ராத்திரி கண்ணு முழிச்சா காலையில சொர்க்கத்துக்கு போயிடுவேனா? பாப்பா, அப்படி இல்லம்மா, நாம எப்ப சாகுறோமோ அப்ப. மாமா, சொர்க்கத்துக்கு போறதுக்காக இல்லாட்டியோ நீங்க சொல்றதுக்காக தூங்காம இருக்க. ஆனா தூங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? நீ தூங்காம நான் பாத்துக்கிறேம்மா. எப்படி மாமா? பாப்பா, பாட்டு பாடி குழந்தைய தூங்க வைப்பாங்க. ஆனா என் பாப்பா தூங்காம இருக்கிறதுக்காக நான் பாட போறேன். மாணிக்கம், உறவு முறைக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. சாப்பாட்டுல எந்த விதமான குறையும் வரப்படாது. குறைய வராம நான் பாத்துக்கிறேன் போ. தம்பி, இன்னைக்கு மீனாவை பாத்தியா? வெள்ளமே எந்திரிச்சிட்டா, கலகலப்பா இருக்கா. எனக்கு என்னமோ முகத்தை பார்க்கும்போது அவளுக்கு சீக்கிரமே சௌரியமாயிரும் தோணுது. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. அப்படி ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் சாமியை வேண்டிக்கிறேன். அதா கூப்பிடுறா. அம்மாடி. மாமா, சரி இங்க உட்காந்துக்கு வா. உட்காருமா. மாமா, அங்க நிக்கிறவக தானிப்பட்டி சித்தப்பு இல்ல? ஆமாமா. நம்ம வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவக இப்ப வந்திருக்காளே, ஏன் மாமா? குத்தம் பார்த்தா சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னமோ நம்மள பார்க்கணும்னு தோணி இருக்கு, அதான் வந்திருக்காங்க. அவங்க வீராய் ஐட்டு இல்ல? ஆமாமா. போன வருஷம் பூத்திருவிழாவுக்கு வந்தப்போ நம்ம ஆத்தா முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவக அவங்க கூட வந்திருக்காளே. அது ஒண்ணுமில்ல, செவலப்பட்டியில சடங்குக்கு வந்திருந்தாங்க. பழசையெல்லாம் மறந்துட்டு நம்மள பாத்துட்டு போன்னு வந்திருக்காங்க. இல்ல மாமா, இங்க என்னமோ விசேஷம் நடக்க போகுது, அதுக்காக வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாப்பா, சும்மா தான் வந்திருக்காங்க. இல்ல அத்தா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட என்னமோ மறைக்கிறீங்க. இல்ல பாப்பா, இந்த வீட்டுல உனக்கு தெரியாம என்ன விசேஷமா நடக்கும்? நான் சொல்லட்டுமா மாமா? நான் சாக போறேன்னு தானே இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. பாப்பா, எனக்கு தெரியும் மாமா. இல்ல பாப்பா, உனக்கு ஒண்ணு இல்ல. நீ நாதா கோயில சேலை கொடுத்த அன்னைக்கு சந்தியாமா உங்ககிட்ட சொன்னதை நான் கேட்டுட்டேன். என் சாவு எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க எல்லாம் ஆசைப்படுறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க மனசு நோக கூடாதுன்னுதா நானும் தெரியாத மாதிரியே நடந்துக்கிட்டேன். அப்படியெல்லாம் பேசாதம்மா. இல்ல மாமா. மாமா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சந்தியா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும். இப்ப அதெல்லாம் எதுக்குமா? உனக்கு ஒண்ணும் வராது. மாமா, ஆத்தா, அப்ப ஏன் ஏன் எல்லாரும் அழுகுறீங்க? எனக்காக நீங்க யாரும் அழுகப்படாது. நான் அழுகுறேன்னு பாத்தீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பிறந்தப்போ அப்ப ஆத்தா தெரியாத அனாதையா பிறந்த. ஆனா போறப்போ என் ஆத்தா, என் அப்பு, என் மாமா இத்தனை சொந்தத்தையும் சம்பாரிச்சுட்டு போற பாத்தீங்களா? மாமா, நீங்க அழுவப்படாது. மாமா, நீங்க எவ்வளவு நல்லவங்க. உங்ககிட்ட நான் சாக போறதா சொல்லி ஏமாத்தி தாலி கட்டி வச்சுட்டேன்ல. பாப்பா, அதையில ஏமா இப்ப பேசிக்கிட்டு? இல்ல மாமா, இது திருட்டு தாலி. இத கட்டின உங்க கையாலேயே இத உன்னையே நான் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தாலி என்னமா? ஏ மாமா,
நிஜமாவே என்ன பொண்டாட்டியே ஏத்துக்கிட்டீங்களா? சத்தியம் ஏத்துக்கிட்டம்மா. பாத்தியா, என் மாமா பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டாங்க. அப்போ அத்தாச்சி, ஆத்தா, சித்தப்பா, எல்லாரும் பாத்தீங்களா? பாத்தீங்களா? என் மாமா பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டாங்க. என்னை ஏத்துக்கிட்டாங்க. என்னை மீனா, இந்த ஆத்தா விட்டுட்டு போயிட்டியம்மா. எங்களெல்லாம் அனாதையாக்கிட்டு போயிட்டியம்மா. ராஜாந்தி. அம்மாடி. ராஜாந்தி. சந்தியா, இந்த 4-5 வாரத்துல பாப்பா என் மனசுல சிலையா பதிஞ்சிட்டா. இனி வேறொருத்தி மேல இந்த அளவுக்கு அன்பு செலுத்த முடியுமான்னா நிச்சயம் அது என்னால முடியாது. தெரிஞ்சோ தெரியாமல உன் மனசுல ஆசைகளை வளர்த்துட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிரு. நானே ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்க பாருங்க, உங்க நினைவோட நான் இந்த ஊரை விட்டு போறேன். எத்தனையோ நாளா குங்குமம் வச்சுக்கிறேன். ஆனா நாளையில இருந்து நான் வச்சுக்கிறப்போ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அது எனக்கு மட்டும்தான் புரியும். நான் வரேன்.